السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له أشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான பேரருளால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய இந்த தூய்மையான மார்க்கத்தை அதனுடைய தூய்மையான வடிவிலே அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற உயர் நோக்கத்தோடு நாம் தொடராக இந்த மார்க்க அமர்வில் ஈடுபட்டு அல்லாஹ்வுடைய அருளை பெற்ற நிலையிலே நாம் நம்முடைய இந்த வார நாட்களை கழித்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஒரு சந்தர்ப்பத்தில பொதுவாக இஸ்லாம் பெண்களுக்கு வழங்கியிருக்கின்ற உரிமைகளை, பெண்களுக்கு இஸ்லாம் சேர்த்து வைத்திருக்கின்ற சிறப்புகளை பற்றி நமக்குள் நாம் என்ன செய்யலாம், ஒரு முறை நினைவுபடுத்தி பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய கிருபையினால அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம இந்த தூய்மையான மார்க்கத்திலே இணைத்திருக்கின்றார். 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த இஸ்லாமிய மார்க்கம் வரக்கூடிய அந்த காலகட்டத்தில் இந்த ஆண்கள் பெண்கள் என்கிற அடிப்படையில மிக பெரிய அளவுக்கு வித்தியாசங்கள் இருந்துச்சு. பெண்கள் என்றால் அவங்க ஒரு உயிரா என்று சொல்லக்கூடிய ஒரு சூழல். பெண் பிள்ளைகள் வைங்களேன், அவங்கள ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த தகப்பன்காரர் என்ன செய்வாருன்னா தூரத்துல இருந்து பார்த்துக்குவார். செய்தியை பக்கத்தில் நிற்க மாட்டார். ஏன்னா அது பெண் பிள்ளைன்னா பெரிய அவமானமா போயிடும். பெண் பிள்ளை பிறந்துச்சு, ஆகா பொம்பளை பிள்ளையா அப்படின்னு ஒரு அவமானம் வருங்கிறதுனால தொலைவுல நின்றுட்டு செய்தியை கேட்பாரு. ஆனா பெண்ணா, ஆண் என்றால் மிகப்பெரிய கர்வம் அடைஞ்சிருவார். ஆம்பளை பிள்ளடா அப்படின்னு ஒரு பெரிய கர்வமும் ஒரு மமதையும் ஒரு பெரிய பெருமையும் ஏற்பட்டு வருவார். அதே நேரத்துல பெண் பிள்ளை பிறந்துருச்சு அப்படிங்கிற செய்தியை கேட்டுட்டேன்னு சொன்னா முகம்லாம் கருத்துருமா, அஸ்வத்து. அல்லாவே சொல்றான், இதா புஷ்ஷிர அஹதஹுமுல் உன்சா, அவர்களுக்கு பெண் பிள்ளை என்று சொல்லப்பட்டால், சுப செய்தி சொல்லப்பட்டால், வார்த்தை எப்படி அல்லாஹ் சொல்றது, பெண் பிள்ளை பிறந்திருக்குங்கிற சுப செய்தி சொல்லப்பட்டால் அவர்களுடைய முகங்கள் எல்லாம் கருத்து விடும். இது மட்டும் இல்லாம இன்னொரு வேலையும் செய்வாங்க. அந்த பிள்ளைய கொண்டு போய் அந்த பிள்ளையங்க பச்சளங்குழந்தைய குழிய தோண்டி உயிரோடி புதைப்பாங்க. பொம்பளை
பொம்பளை பிள்ளை பிறக்க கூடாது, பிறந்தால் அவமானம். தப்பி பிறந்தால் என்ன செய்ய? நம்ம கையிலயா இருக்குது குழந்தை பிறக்கிறது? நம்ம கிட்ட இல்ல. நம்ம ஆண் பிள்ளைனா ஆண் பிள்ளை வராது, பெண் பிள்ளைனா பெண் பிள்ளை வராது. எவ்வளவு பெரிய டாக்டர்கிட்ட போய் நம்ம போய் கேட்டாலும் அது நடக்காது. அல்லாஹ் தான் என்ன செய்யறான்? குழந்தை பேரை கொடுக்கின்றான். அது பெண் குழந்தைய அல்ல என்ன செய்யறான்? நாடியவர்களுக்கு பெண் குழந்தை, நாடியவர்களுக்கு ஆண் குழந்தை, நாடியவர்களுக்கு 2 குழந்தையும் கொடுப்பான், நாடியவர்களுக்கு குழந்தை இல்லாமலும் சோதிப்பான். இது தன்னுடைய கண்ட்ரோல்ல அல்லாஹ் வச்சிருக்கக்கூடிய விஷயம். ஆனால் இந்த மனுஷனுக்கு ரப்பு சொல்றது, பெண் பிள்ளை பிறந்தால் உனக்கு அது சுப செய்தி. அதான் அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்றான். ஆனா இந்த சுப செய்தி அவன் ஏத்துக்க மாட்டான். ஏத்துக்காம இருந்தான். 1400 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள விஷயத்தை சொல்றேன். 1400 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள விஷயத்தை சொல்றேன். அப்ப பெண் குழந்தை பிறந்தா என்ன நினைக்கிறான்னா, இழுக்கா நினைக்கிறான், அவமானமா நினைக்கிறான். ஆண் பிள்ளை பிறந்தா கர்வமா நினைக்கிறான், பெருமையா நினைக்கிறான். பெண் குழந்தை பிறந்தா என்ன செய்ய? பிறந்துருச்ச அப்படின்னா அதை குழி தோண்டி புதைக்கிற வரைக்கும் அவனுக்கு என்ன செய்யாது? பொறுக்க முடியாது. குழி தோண்டி புதைச்ச பிறகு என்ன சொல்லுவான்? எனக்கு பெண் குழந்தை பிறந்துச்சு, என்ன செஞ்ச பத்தியா? அதை வீரத்தின் அடையாளமாக, ரோஷத்தின் அடையாளமாக பெண் குழந்தைய உயிரோடு புதைக்கிறத அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்துல் புரூஜ்ல சொல்றான். பி ஐயி ஸம்பின் குத்திலத், இந்த குழந்தைகள் எதற்காக கொல்லப்பட்டது என்று அல்லாஹ் விசாரிப்பான். பி ஐயி ஸம்பின் குத்திலத், எதற்காக கொல்லப்பட்டது என்னன்னு தெரியலையேங்க. ஒரு பையன் ஒருத்தன் கொலை செய்யப்படுறான்னு தெரியணும்ல. இதனால கொலை நடந்திருக்கு, இப்படி போய் செஞ்சுட்டானாமா, ஒருத்தனை இவன் ஏற்கனவே திட்டினானாமா, சண்டை வந்துச்சாமா, சொத்து பிரச்சனையாமா, ஏதாவது ஒரு பிரச்சனையை முன்னிட்டு அதுக்கு கொலை செய்யும் சொல்றதுல, எல்லாம் சொத்து பிரச்சனை கொள்ளுங்க அப்படியே சொல்றோம் இல்ல, ஒரு காரணம் தெரியணும்ல. ஆனா அந்த பிள்ளை எதுக்காண்டி இறந்துச்சு? யோசிச்சு பாருங்க, எதுக்காண்டி இறந்துச்சு? பெண். சுப்ஹானல்லாஹ். ஒரு பெண்ணாக பிறந்தாலே அவளை உயிரோடு கொலை செய்கிற காலகட்டத்திலே தான் அல்லாஹ் இந்த மார்க்கத்தை என்ன செய்யறான்? இறக்கி தர்றான். இந்த மார்க்கத்தில் உள்ள சிறப்பு இயல்புகளை நீங்க பாருங்களேன். ஃபர்ஸ்ட் அல்லாஹ் சொல்லும் பொழுதே பெண் சிறந்தவள் என்று சொல்கிறான். அப்படி குர்ஆன்ல ஆண்களுக்கு வார்த்தை கிடையாதுங்க. குர்ஆன் எடுக்க பெண் இஸ்லாம் என்ன செஞ்சிருக்குன்னு பார்க்கணும். இன்றைக்கு இஸ்லாம் இந்த எதிரிகள், இஸ்லாமிய எதிரிகள் இருக்கிறாங்களா, நிறைய விஷயத்தை தூக்கி போடுவாங்க நம்ம மேல நிறைய கரைகளை தூக்கி போடுவாங்க. பொய் அவ்வளவு சொன்ன யாரும் முன்னாடி பேச முடியாது. இப்ப நம்மள்ட்ட முன்னாடி எங்கிட்ட இப்ப பேச முடியுமா அப்படின்னு கேட்டா பேச முடியாது. இஸ்லாத்தை பற்றி அடிப்படையா தெரிஞ்சிருப்பாங்களே, ஒரு முபல்லிகா பட்டம் வாங்கியிருப்பாங்களே, சாலிஹியா இல்மியான்னு பட்டம் வாங்கியிருப்பாங்களே, இந்த மாதிரி பட்டம் வாங்கக்கூடிய அந்த ஆலிமா கிட்ட உட்கார்ந்து இது இஸ்லாம் பெண்ணடிமைத்தனம்னு சொன்னா என்ன செய்வோம்? வெளுத்து விட்டுருவோம். இங்க இருந்தாலும் எங்கனையா உட்காந்து சேர்ல உட்காந்து பேசுவான். சேர்ல உட்காந்து நினைச்சோம் இஸ்லாம் ஃபண்டமெண்டலிஸ்ட், அடிப்படைவாதம், இஸ்லாம் பெண்களை அப்படியே என்ன மூத்தவளை வாங்க உட்கார் என்ன சொல்லுன்னு சொன்னா ஒரு வார்த்தை தேராது. அப்படி நிறைய சொல்லுவாங்களே. இஸ்லாம் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் பெண்களை பற்றி பேசும் பொழுது புஷ்ஷிரா, சுப செய்தி சொல்லப்பட்டால், சுப செய்தி, பெண் பிறந்ததே சுப செய்தி. நீங்க இன்னொரு விஷயத்தை விளங்கணும். 1400 வருஷத்துக்கு முன்னாடி தான் பெண் குழந்தைன்னா கவலைப்பட்டாங்க போல தெரியுது. இன்னைக்கு என்னங்க நடக்கு? முதல்ல ஆண் குழந்தை பிறந்துட்டான், ரெண்டா என்ன குழந்தைனாலும் பிரச்சனை இல்லை. அப்ப முதல்ல பெண் குழந்தை பிறந்த பிரச்சனையா? இந்த சொல் இருக்கு பத்தியில எங்கிட்டே சொன்னாங்க, 2ஆவது குழந்தை என்ன குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு கேட்டு இருக்கும்போது சொன்னாங்க, உங்களுக்கு என்ன அழிஞ்சா முதல்ல ஆம்பளை பிள்ளை வந்தாச்சு, அடுத்து என்னது என்ன வந்தாலும் பிரச்சனை. யார் சொன்னா? என்ன வந்தாலும் அது வளர்ப்புல உள்ள விஷயம். அப்ப என்ன வந்தாலும் பிரச்சனை இல்லை என்பது கிடையாது. இது ஆண் பிள்ளை, ஜான் பிள்ளை என்றாலும் ஆண் பிள்ளை என்ன அளவா எடுக்க போறா? அளவுல எடுக்கல. அப்ப என்ன கதை? இந்த சொல் இன்னைக்கு இருக்கு. சில மாமியார்கள்லாம் என்னங்க எங்க உமா காலத்தை எடுத்துக்கிட்டா போதும், இன்னைக்கு இருக்கு. நான் ஆதாரப்பூர்வமா சொல்லணும்ல, ஒரு விஷயத்தை சொல்லும் போது ஆதாரப்பூர்வமா சொல்லணும்ல. அப்படி சொல்றதாக இருந்தால் என்ன நடந்திருக்குது? சில வீடுகள்ல 6 பொம்பளை பிள்ளைல 7 பொம்பளை பிள்ளைலாம் இருக்கும். எப்படி என்னவா இருக்கும் கதை? என்னவா இருக்கும்? என்ன நடக்குது அப்படின்னா, ஆண் குழந்தைக்காண்டி முயற்சி பண்றோம் அப்படின்னு. அதே மாதிரி பெண் பிள்ளைகள் பிறந்தானா அதனால எத்தனையோ மருமக்கமார்கள் மாமியார்களுடைய திட்டுக்கு ஆளாகிறாங்க. என்னங்க இது? என்ன அநியாயம், அக்கிரமம் பத்திலா? சரி, அந்த புள்ள மருமகளை திட்டில, இப்படி ஒரு பிள்ளையே மருமகளே பிறக்காம இருந்தான்னு வைங்க, உன் மகனா இருக்கு எங்க பொண்ணு இருக்குன்னு கேட்க, எப்படி என்னங்க நடக்கும்? பெண்ணே இல்லைன்னா யார் கல்யாணம் முடிச்சு கொடுக்க? என்ன கதை இது? என்ன இது?
இதுல வேடிக்கை என்ன பாருங்க, பெண்ணு தான் பெண்ணுக்கு எதிரியா இருக்கியா? பெண் யாருங்க? மாமியார் யாரு? ஆனா மாமியார் தானே, ஆண் கிடையாது. அப்ப எது எப்படி ஒரு அடிப்படையில் இதெல்லாம் ஒரு நூதனமான ஜஹில் மடமை இருக்குன்னு அர்த்தம். இந்த பெண்ணு அப்படிங்கிறதுக்கு இஸ்லாம் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே பெண்ணை பரக்கான்னு சொன்னாங்க. இன்னைக்கு பெண் குழந்தை பிறகுன்னா பரக்கன்னு தானே சொல்லுவோம் நம்ம. யாராவது சொல்லிட்டுங்க பெண் குழந்தை, 2வது பெண் குழந்தை என்ன தெரியுமா சொல்லுவோம்? 2 பெண் குழந்தையாங்க பரக்கத்துலங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? 2 பெண் குழந்தையை பெற்றெடுத்து அவர்களை அழகிய முறையில் தர்பியத் ஒழுக்கங்களை கற்றுக் கொடுத்து சிறப்பாக அவர்களை வளர்த்து அவர்களை கட்டி கொடுத்தால் அவர்களும் நானும் இப்படி இருப்போம். ஆண் குழந்தைக்கு சொல்லல, ஆண் குழந்தைக்கு நீங்க எத்தனை தடவை புரட்டி பார்த்தாலும் சொல்லல. நீங்க ஆம்பளை பிள்ளை பறந்துருக்குன்னு வச்சுக்கிடுங்க, சான் பிள்ளை ஆண் பிள்ளை என்ன வேணா சொல்லிக்கிடுங்க, வாரிசு என்ன வேணா சொல்லிக்கிடுங்க, பேர் சொல்லும் ஒரு வாரிசு என்ன வேணாலும் சொல்லிக்கங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இப்படி சொர்க்கத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு 2 பெண் குழந்தைகள் இருக்க வேண்டும். அப்ப ஒரு பேர் இத ரசூலுல்லாஹி சொல்றாங்க. அப்போ ஒரு சஹாபி கேக்குறாங்க, அப்ப 3 பெண் குழந்தை இருந்தா? அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆமா 3 பெண் குழந்தை இருந்தாலும் சரிதான். அப்படி என்றால் பெண் குழந்தைகளை நிறைய பெற்றெடுக்க வேண்டும் என்ற ஆசையை 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே ஊட்டுனது மார்க்க இஸ்லாம். எவ்வளவு பெரிய விஷயம்! பெண் குழந்தை எத்தனை பேருங்க சொல்லியிருக்காங்க, காதுபட சொல்லியிருக்கிறாங்க, நம்ம காதிலே விழுந்திருக்கு. இப்போ பெண் குழந்தை வேணும், பெண் குழந்தை வேணும், பெண் குழந்தை வேணும் அப்படின்னு. அப்ப அவ்வளவு பெரிய ஒரு விஷயம் தான் இந்த பெண் குழந்தை. பெண் என்பது சாதாரணமான ஒன்றாக அல்லாஹ் சொல்லல. ரஹ்மத், பரக்கத்து எல்லாமுமே வீட்டுக்கு ஒரு பெண்ணாக மார்க்கம் சொல்கிறது. அதுக்குன்னு ஆப்போசிட்டா நினைச்சிடக்கூடாது. ஆம்பளை பிள்ளைல போட்டு அடிச்சு துவைச்சிடாதியோ, ஏம்பளை பிறந்தன்னு. அது வேற சொல்ற ஒரு பேச்சுக்காக வேண்டி சில பேர் சொல்லுவாங்க தெரியுமா, ஆம்பளை பிள்ளைனா வச்சுக்குவாங்க கையில. இல்ல இப்படி வச்சுக்கூட ஆண் பிள்ளைய போட்டு மெச்சுறது, பெண் பிள்ளைய அவுத்து விடுறது, இப்படிங்கிற ஒரு நிலையெல்லாம் இருக்கு பத்தியா. இது மார்க்கத்துக்கு எதிரான விஷயம். மார்க்கம் என்ன செய்து பாருங்க, என்னெல்லாம் இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லைங்க. அடிப்படையில குர்ஆன்ல எங்கேயாவது ஆண்கள் அப்படின்னு சூறா வந்திருக்கு பாத்திருக்கீங்களா? ஆண் அப்படின்னு ஒரு சூறா இருக்கு பாத்திருக்கீங்களா? பெண்ணுன்னு சூறா இருக்கா இல்லையா? இருக்கு. எத்தனாவது சூறா? ஃபர்ஸ்ட் சூறா சூரத்துல் ஃபாத்திஹா, 2வது சூறா சூரத்துல் பக்கரா, 3வது சூறா சூரத்து ஆலு இம்ரான், 4வது சூறா என்னது? அன்-நிசா. பெண் பெண் என்று ஒரு சூறா, ஆண் என்று ஒரு சூறா கிடையாது. அதே மாதிரி சூறாவுக்கு பெயராக அல்லாஹ் பெண் என்பதை வைத்தான். அதுபோன்று நிறைய சூறாக்கு பெண் பேர் இருக்கு. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னு ஒரு சூறாவே இருக்கு, சூறாவே இருக்கு. குடும்பம் குடும்பமா அல்லாஹ் சொல்லுவான். ஆலு இம்ரான் அப்படிங்கிறான், இம்ரான் குடும்பம். இதையெல்லாம் விட ஹைலைட்டாக அல்லாஹ் குர்ஆன்ல 2 பேரை உதாரணமா சொல்றான். ஈமான் நீங்கள் கொண்டு விட்டால் இந்த 2 பேர் தான் உதாரணம். உலகத்துல யாராக வேணாலும் நீ இருந்துக்கோ, ஈமான் தான் அசல். ஈமான் இருந்தா தான் உனக்கு சொர்க்கம், ஈமான் இருந்தால்தான் உனக்கு வெற்றி. ஈமானுக்குரியவன் மட்டும்தான் இறை திருப்தியை பெற முடியும். அந்த ஈமானுக்கு அளவுகோலாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்வது ஆணையா பெண்ணையா என்று கேட்டால் பேர் சொல்லக்கூடிய 2 பேரை அல்லாஹ் சொல்றான். லரபல்லாஹு மஸலல் லில்லதீன ஆமனூ, எவர்களெல்லாம் ஈமான் கொண்டார்களோ, அவர்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, ஈமான் கொண்ட அந்த மக்களுக்கு அல்லாஹ் உதாரணம் சொல்கிறான். கேளுங்கள். இம்ரஅத்த ஃபிர்அவுன், யாரு? ஃபிர்அவுனுடைய மனைவி யாரு? பெண்ணா ஆனா? பெண். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பெண் நீ சாதாரணமா நினைக்கிறியா? அல்லாஹ் மார்க்கம் சொல்லி இஸ்லாம் சொல்லுது, ஒரு பெண்ணை நீ சாதாரணமா நினைக்கிறியா? ஒரு பெண்ணுடைய ஈமானிய வலிமை என்பது, ஒரு பெண்ணுடைய ஈமானிய வளம் என்பது, ஒரு பெண்ணுடைய ஈமானிய உறுதி என்பது அது ஆண்களுக்கெல்லாம் முன்னுதாரணமாக இருக்கின்ற அளவுக்கு உறுதியானது. அதாங்க அர்த்தம். நீ எப்படி ஒரு பெண் என்பதால் நீ சாதாரணமா ஒதுக்கிறதா முடியாது. இன்னைக்கு அது நடக்குதா இல்லையா? உனக்கு என்ன தெரியும்? உனக்கு ஏதாவது தெரியுமா? பேசாம இரு நீ இப்படின்னு சொன்னவங்களுக்கு மத்தியில நீங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைஃப் எடுத்து பாருங்க. ஹிரா குகையில ஃபர்ஸ்ட் எங்க ரசூலுல்லாஹ்வுடைய நீங்க வாழ்க்கையில 23 ஆண்டு கால நுபுவத்துடைய வாழ்க்கையில நீங்க நிறைய இடங்கள்ல பார்க்கலாம். அவர்கள் எந்த அளவுக்கு பெண்களுக்கு தன்னுடைய மனைவிமார்களை முன்னிலைப்படுத்தி இருக்கிறான்னு பார்க்கலாம். உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் ஹிரால இருந்து வர்றாங்க, ஹிரா ஃபர்ஸ்ட் வஹி வருது, தூக்கிட்டு வர்றாங்க. இத மாதிரி பயந்து போயிட்டாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை ஃபர்ஸ்ட் பாக்குறாங்க. அவங்களுக்கு பயம், பேயா பிசாசா சைத்தானா
வந்தது யார் என்று தெரியவில்லையே, ஒரு மாதிரியான உருவமாக இருந்ததே, இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு உருவமாக இருக்கிறதே, ஜம்மிலூனி, என்னை போர்த்துங்கள், என்னை போர்த்துங்கள். அப்ப கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அதை பார்க்கறாங்க. ரசூலுல்லாஹ் கதீஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா தான் வர்றாங்க. அப்படி அவர்களை போர்த்தி அமைதி காக்க வச்சு என்ன பிரச்சனைன்னு கேட்கறாங்க. அப்ப கரெக்டா அவங்க வந்து நடந்ததெல்லாம் சொல்றவங்க அவ்வளோத்தையும் கேட்கறாங்க பொறுமையா, எந்த பதட்டப்படல. அவங்களும் சேர்ந்து கூகுன்னு கத்தல. திடீர்னு வீட்டுக்காரர் ஓடி வந்து ஏமா அசம்பாத்து அசம்பாத்து ஏமா ஏமா நான் என்ன செய்வோம், அதை செய்யல. அவங்க அப்படி என்ன செய்யறாங்கன்னா வில் பவரா இருக்காங்க. இருக்கா என்ன சொல்லுங்க, என்னங்க பிரச்சனை, நீ அதுக்கே இங்க பதறியா, அதுக்கே நீங்க பதறியா, பதற வேண்டியது இல்ல. ஏன் பதற, நீங்க யார், நல்ல மனிதர் இல்லையா, நீங்க யார், ஏழைகளுக்கு உதவி செய்கிறீர்கள் இல்லையா, அனாதைகளை அரவணைக்கிறீர்கள் இல்லவா, இவ்வளவு பெரிய நல்ல மனிதராக உறவினர்களை சேர்த்து வாழ்கிறீர், அனாதைகளை அரவணைக்கிறீர், ஏழைகளுக்கு உதவுகிறீர், உதவி தேவை என்றால் அவர்களுக்கு ஓடிப்போய் என்ன செய்றீங்க, உதவி செய்றீங்க. இப்படிப்பட்ட நல்ல பண்புகள் கொண்ட உங்களை ஒருபோதும் அல்லாஹ் இழிவுபடுத்தவே மாட்டான் என்று சொல்லி ஆசுவாசப்படுத்தினோடு மட்டும் இல்லாம, ஆசுவாசப்படுத்தி இருந்தா கூட சாதாரண ஒரு மனைவின்னு எடுத்துக்கலாம். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செஞ்சாங்க, அடுத்த நாள் தன்னுடைய தெரிந்த தன்னுடைய சகோதரர் ஒருத்தர் வரகா பின் நௌஃபல் அப்படிங்கிற கிறிஸ்துவ அறிஞரிடத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கூட்டிட்டு போய் இவரிடத்தில் நடந்தவற்றை எல்லாம் எடுத்து கூறி அவர்தான் சொல்கிறார், உங்களிடம் வந்தவர் வேறு யாரும் இல்லை, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் வந்த நாமூஸ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். உங்களை உங்கள் ஊர் மக்கள் விரட்டுவார்கள், உங்களை இறைவன் தூதராக தேர்ந்தெடுத்து விட்டான், நீங்கள் உங்களை விரட்டக்கூடிய நேரத்தில், ஊரை விட்டு விரட்டக்கூடிய நேரத்தில் நான் தடகாத்திரமாக இருந்தால் நான் யாரோடு இருப்பேன், உங்களோடு இருப்பேன்னு சொல்லும் போது ரசூலை பயந்துட்டாங்க. எங்க ஊர் மக்கள் என்னை விரட்டுவாங்களான்னு. இப்ப இங்க விஷயம் அது கிடையாது, இதுக்கெல்லாம் ஏற்பாடு செஞ்சது யாரு, ஒரு பெண்ணுங்க. இதெல்லாம் இஸ்லாத்துல வந்து ஒரு பெண் எவ்வளவு ஞானமிக்கவளாக, எவ்வளவு ஆளுமை சிறந்தவளாக, எவ்வளவு அளவுக்கு இந்த சமூகத்திற்கு ஒத்துழைப்பு செய்யக்கூடியவராக இருக்க முடியும் என்பதுக்கு என்ன ஆதாரம். சும்மா ஒரு என்ன செய்யறாங்க, இந்த ஆலிமாவை கல்யாணம் முடிக்கணும், ஆலிமா கல்யாணம் முடிக்கணும்னு ஆலிமாவுல கல்யாணம் முடிச்சுக்கிறது. இந்த யூடியூப்ல இருக்கிறது கேட்கட்டுமே எல்லாருமே, ஏன்னா ஆண்கள் கேட்கட்டுமே. கல்யாணம் முடிச்ச உடனே ஆலிமா என்ன செஞ்சிடறது, கத்திரிக்காய் வெட்டுறதுக்கு, வெங்காயம் வெட்டுறதுக்கு, மீனை கழுவுறது, கறி வைக்கிறது, பொரியல் வைக்கிறது, இதோடு நிப்பாட்டிக்கிறார். என்ன செய்யணும், ஆலிமான்னு சொன்னீங்களா, அல்லது டீச்சர்னு சொன்னீங்களா, அல்லது மேற்கொண்டு நீங்க படிச்சீங்களா, அந்த படிப்பை பயன்படுத்தி மக்களுக்கு அவர்களை வைத்து என்ன பணி செய்ய வேண்டும் என்று யோசிக்கணும். இதைத்தான் இஸ்லாம் ரூட்டு போட்டு கொடுக்குது. இஸ்லாம் நீ உங்க வீட்டுக்கு நீ பொண்ணா வந்துட்டியா, நீங்க வந்து மர்மோலா வந்துட்டியா, சாம இரி சமையல் கட்டோடு நின்னுக்கணும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றது மார்க்கம் கிடையாது. அதுக்குன்னு உடனே சண்டை அசர் தூண்டி விட்டான்றாது. ஏன்னா அந்த பக்கத்தையும் யோசிக்கணும். இது அது விஷயம் அது அல்ல, பொத்தாம் பொதுவாக நாம சிந்திக்கணும். இன்றைக்கு நாம மருமகளா சிந்திக்கிறவங்க நாளைக்கு மாமியாரா இருக்கும்போது நம்முடைய சிந்தனை அப்படி இருக்கணும், ஒரு தாயா இருக்கும்போது நம்முடைய சிந்தனை அப்படி இருக்கணும். இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, பெண்கள் அவர்களுக்கு வளம் இருக்கிறது, அவங்களாம் களத்து இப்ப வந்தாதானங்க. இன்னொரு பகுதி இப்ப ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஒரு பக்கத்தோடு நிறுத்திக்கிட்டான்னு வச்சுக்கிடுங்க. உதாரணத்துக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு சிறந்த மனைவி, எப்பொழுதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வருவார்களோ அவர்களை மனம் குளிர வைப்பது, அவர்களுக்கான அனைத்து வேலைகளையும் செய்து கொடுப்பது, துணி துவைத்து கொடுப்பது, சமைச்சு கொடுப்பது, அவர்களுக்கு கைகால் வலித்தால் கைகால் பிடித்து கொடுப்பது, பிடித்தா விடுவது, இது போன்ற விஷயத்தோடு மட்டும் சுருக்கி கொண்டார்களா? என்ன செஞ்சாங்க ஆயிஷா அலி, என்ன செஞ்சாங்க? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஹதீஸ் துறையில் மிகப்பெரிய இடத்துல உச்சத்துல இருந்தாங்க. பெரிய பெரிய சஹாபிகள், அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு போன்ற பெரும் சஹாபிகள், அவர்கள் மார்க்கத்துல ஏதாவது சந்தேகம் வந்துச்சுன்னா யார்கிட்ட போய் கேட்பாங்க? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ஆயிஷா அலி ரசூலுல்லாஹ் மரணிக்கும் போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாக்கு வயசு எத்தனை? 18ங்க. எல்லாருடைய லைஃபும் துவங்கக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வயசு எத்தனை? வெறும் 18 வயசு தான். ஆனால் 18 வயசுல அவங்க அதுக்கு இடையில அவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னா, ரசூலுல்லாஹ்வோடு வாழ்க்கை பயணத்தை துவக்கினார்கள், நன்றாக கற்றுக்கொண்டார்கள் மார்க்கத்தை. கேள்வி கேட்டு இப்படி நான் என்ன, அப்படி நான் என்ன, அப்படி நான் என்ன, இப்படி நான் என்ன, சிறு வயசுலயே நல்ல நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டாங்க, வளர்த்துக்கிட்டாங்க. பெண்கள் நீங்க இருக்கிறீங்க, படிக்கிறீங்கன்னா படிச்சுக்க, உங்களை யாராவது சொன்னாங்களா, கையை பிடிச்சா அடிச்சாங்களா? படிக்காதீங்க, புத்தகம் படிக்காத படிப்பியா நீ படி, அடிச்சாங்களா? அடிக்கல. ஏதாவது உங்களுக்கு கோர்ஸ் நீங்க தான் ஆர்வத்தோடு படிக்கணும். அப்படி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா படித்தார்கள். படித்ததனுடைய விளைவுதான் 49 வருடம் ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்திற்கு பிறகு இந்த சமுதாயத்துல கல்வி பணி ஆற்றுறாங்க. யாரு? ஒரு பெண் தான். மார்க்கம் அதற்கு திறந்து விட்டு இருக்கிறது. மார்க்கம்லாம் எங்கேயுமே தடை விதிக்கவே இல்லை.
எவ்வளவோ தடை விதித்ததை கணவருடைய சொல்லை மீறி செய்யக்கூடிய நாம் தடை விதிக்காத ஒன்றை கணவரிடம் அனுமதி பெற்று செய்யலாமா இல்லையா? செய்ய முடியுமா முடியாதா? அப்ப இதை நாம கவனத்தில் வைத்துக்கணும். இதுதான் மார்க்க முடியும். இதுதான் கதீஜா ரலியல்லாஹு விஷயத்தை செஞ்சது. கதீஜா ரலியல்லாஹு அதான் செஞ்சாங்க. ஒரு சாதாரணமான ஆளா இல்லாம அவங்க தான் அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைபியா உடன்படிக்கையின் போது ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிட்டாங்க? ஒரு மாதிரி ஆயிட்டாங்க, வருத்தப்பட்டாங்க. ஹுதைபியா உடன்படிக்கை என்பது என்னன்னா, நமக்கு ஏற்கனவே பலமுறை சொன்னதுதான். அதாவது மக்காவுக்குள்ள போகக்கூடாதுன்னு காஃபிர்கள் சொல்லிட்டாங்க. உடனே என்ன நடக்குதுங்க? உடன்படிக்கை ரசூலா போடுறாங்க, அடுத்த வருஷம் வந்துக்கலாம், இந்த வருஷம் யாரும் போகக்கூடாது மக்காவுக்கு அப்படின்னு சொன்ன உடனே வந்த சஹாபிகள் நீண்ட நாளுக்கு பிறகு சொந்த ஊருக்கு போகணும்னு ஆசையோடி வந்தவங்களுக்கு ஊருக்கு போக முடியாதுன்னா எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட ஒரு நிலையில அவங்க இருக்கும்போது ரசூல்லா பொறுமையா இருங்கன்னு தொலைநோக்கோடு ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க, ஒரு உடன்படிக்கை போட்டாங்க, ஹுதைபியா உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையில சஹாபாக்களுக்கு இஷ்டமே கிடையாது. அவங்க என்ன பண்றாங்க? வருத்தத்தோடு நிக்கிறாங்க. ரசூல்லா ஏங்க எல்லாரும் குர்பானி பிராணி அருங்க, எல்லாரும் மொட்டை அடிங்க, இப்படியே நம்ம போயிடுவோம், கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்துல சஹாபாக்கெல்லாம் அப்படி நிற்கும் பொழுது ரசூல்லாவால முடியாம மனசெல்லாம் வெதும்பி நம்ம சொல்லி இந்த உம்மத்து கேட்காம என்னைக்கா இருந்திருக்காங்களா? எங்க பத்ர் யுத்தத்துக்கு வந்த மக்கள், உயிரை கொடுக்க வந்த மக்கள், ரசூல்லாக்காண்டி மாறி 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 ஒருத்தர் ரசூல்லாவுக்கு காப்பாத்துறேன்னு போறாங்க, துண்டு துண்டா வெட்டப்படுறாரு, இறந்து போறாரு. திரும்ப ஒருத்தர் போறாங்க, துண்டு துண்டா வெட்டப்படுறாரு, திரும்ப திரும்ப அடுத்தடுத்து ஆள் போயிட்டே இருக்கு. அப்படி ரசூல்லா மேல மஹப்பத் வச்ச உம்மத் இது. அல்லாஹ்வுடைய தூதர் தான் எங்களுடைய உயிருக்கு மேலானவர்கள். என் தாய், என் தந்தை அனைவரும் அர்ப்பணம் யாருக்கு? அல்லாஹ்வுடைய தூதருக்கு. அப்படிப்பட்ட அந்த உம்மத்து, அப்படிப்பட்ட அந்த சஹாபாக்கள் ரசூல்லா சொல்லை கேட்காம இருக்கிறாங்கன்னா ரசூல்லாக்கு எப்படி இருக்கும்? அந்த நேரத்துல கூடாரத்துக்குள்ள போனா உள்ள இருக்கிறாங்க யாரு? உம்மு சலமா ரலியல்லாஹு என்ன பண்றாங்க? என்னன்னு கேக்குறாங்க. என்ன ஏன் மாறி இருக்கீங்க? இல்ல இந்த மாதிரி பிரச்சனை, இதுதான் பிரச்சனையா? இதுக்கு என்ன இது? நீங்க போங்க, நீங்க போய் உங்க பிராணியை அருங்க, நீங்க போங்க, நீங்க போய் உங்களுடைய தலையை மலிங்க அப்படின்னு இந்த ஐடியா கொடுத்தது யாரு? அல்லாஹ்வுடைய அந்த பெண், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அந்த பெண் தான் ஐடியா கொடுத்தாங்கல்ல. நடந்தது என்ன? அடுத்த வினாடி சர 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 என்று எல்லோரும் ரசூலுல்லாஹ்வை கட்டுப்படுறாங்க. அப்போ பெண் என்பவர்கள் இருக்கிறாங்களே, எங்க இடத்துல இந்த உம்மத்து வைக்குது? இது என்ன தெரியுமா அர்த்தம்? இது ரசூலுல்லாஹ் செஞ்ச அந்த ஒரு செயல் தான் 1400 வருஷமா பயான்கள்ல சொல்லப்படுது. இன்னும் 1400 வருஷம் உலகம் இருந்தா சொல்லப்படும், உலகம் அழியும் வரைக்கும் சொல்லப்படும். என்ன தெரியுமா அர்த்தம்? ஒரு பெண்ணுக்கு ஐடியா இருக்கும், ஒரு பெண்ணுக்கு யோசிக்க முடியும், ஒரு பெண்ணுக்கு சமூக சிக்கல்களில் இருந்து அவிழ்த்து விடக்கூடிய ஐடியாக்கள், திட்டங்கள் அவளுக்கு இருக்கும் என்பதை இந்த விஷயம் சொல்லுது. அப்ப பெண்ணிடம் கேட்கணுங்கிறத சொல்லுது. ஒரு கணவனாக, ஒரு தலைவராக தேவைப்பட்டால் பெண்களிடத்தில் என்ன செய்யலாம்? ஷூரா கேட்கலாம். பெண்கள் நீங்களும் என்ன செய்யலாம்? ஆலோசனை கொடுக்கலாம். அதுக்கு நம்ம திங்க் பண்ணணும். ஆலோசனை கொடுக்கணும், நம்ம என்ன செய்யணும்? திங்க் பண்ணணும். டிவி பார்த்தா திங்க் பண்ண முடியாது. மொபைல் பார்த்துக்கிட்டே இருந்துச்சு, ஏதாவது நிகழ்ச்சிகள் நம்ம அடிக்ட் ஆயிட்டோம்னு வைங்களேன், நம்ம மூளை அதுக்குள்ளேயே சுத்திரும். இந்த மொபைல் அடிக்ஷன்லாம் நீங்க பார்க்கலாம். அப்படியே இருப்பாங்க, குடிஞ்சு தலை நிமிரவே மாட்டாங்க. ஒரு சாதாரண ஒரு சேலைய 50 ரூபா பார்ப்பாங்க. இதே பார்த்துட்டு இதெல்லாம் அடிக்டடு. ஒரு ட்ரெஸ்ஸை பார்க்கணும், இந்த சமையல் பொருள் இதெல்லாம் பார்க்காதீங்கன்னு சொல்லல, நல்லபடியா பாருங்க. நல்லபடியா பார்த்து வீட்டுல அழகழகான பொருட்களை வச்சுக்கிடுங்க, தூய்மையா வச்சுக்கிடுங்க, அழகு மகிழ்ந்து வச்சுக்கிடுங்க, சந்தோஷமா, அதுல பிரச்சனை கிடையாது. ஆனால் அடிக்டடுங்கிறது எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாதான் சிந்தனை ஃப்ரீடமா இருக்கும். சிந்தனை எப்படி இருக்கும்? சுதந்திரமா இருக்கும். சுதந்திர சிந்தனை இருக்கும் பொழுதுதான் இந்த உலகத்திற்கு சுதந்திரத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய சிந்தனை பிறக்கும். அப்படிப்பட்ட ஒரு அது பெண்கள்ட்ட இருக்குது. ஆண்கள் இஸ்லாம் அதை அங்கீகரிக்கவும் செய்யுது. அதனாலதான் பெண்ணை சிறப்பு. அது மாதிரி பாருங்க, இஸ்லாம் அன்றைக்கே பெண்ணுக்கு கல்வி என்பது இன்னைக்கு பெண் கல்வி, பெண்களுக்கு 33% அப்படி இப்படின்னு சொல்றாங்கல்லம்மா. இஸ்லாம் அன்றைக்கே பெண்களுக்கும் சேர்த்தான் கட்டளை போடுது. இக்ராங்கிற கட்டளை இருக்க யாருக்கு? ஆணுக்கு மட்டுமா பெண்ணுக்குமா? படிங்கிற கட்டளை பெண்ணுக்கும் தான். கல்வியில உரிமையை கொடுத்துச்சு. உங்கள்கிட்ட அல்லாஹ் கேள்வி கேட்பான், நீங்களும் அல்லாஹ்ட்ட பதில் சொல்லி ஆகணும். ஏன் படிக்க? தொழுகணும்னா தொழுகையை பத்தி படிக்கணும், நோன்பு வைக்கணும் நோன்பு வைக்கிறத பத்தி படிக்கணும், ஜகாத்து கொடுக்கணும் ஜகாத்து கொடுக்கறத பத்தி படிக்கணும். பெண்கள் நகை போட்டுருக்கீங்க, ஜகாத்து கடமையா இல்லையா? பெண்ணு கடமையா ஆணு கடமையா? நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் நோம்புல தான் வரும். நோம்புல மட்டும் வந்துடும். என்ன வந்துடும்? நாங்க நகை வச்சிருக்கோம். சில பேருக்கு சந்தேகத்தோடு போயிரு, கொடுக்கறது கிடையாது. சந்தேகத்தை மட்டும் நல்லா வச்சுக்கிறது, கவனமா கேட்டு வச்சுக்கிறது. யார் நான் கொடுக்கவா நீ கொடுக்கவான்னு கேட்டு வச்சுக்கிறது. அதோடு எப்படி கணவர் தலையில இதை உருட்ட முடியும்? முடிஞ்ச அளவுக்கு அவர்கிட்ட போட முடியும். சொல்ற ஒரு பேச்சு 100ல 2 பேர் அப்படி இருக்கும். அப்ப என்ன செய்யணும்னா,
நம்ம கவனமாக அப்ப ஜக்காத்தை பத்தி படிங்க, படிக்கணும். கல்வியில உரிமை. சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து எத்தனை பெண்கள் கேள்வி கேட்டிருக்காங்க. நீங்க பெண்கள் கேள்வி கேட்கறது ஒண்ணுங்க, அதுக்கு அல்லாஹ் என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்கான்? நீங்க ஒரு உதாரணம் சொல்லுங்க பார்ப்போம். ஒரு உதாரணம் அல்லாஹ் பண்ண ரெஸ்பான்ஸ், ஒரு பெண் கேட்ட கேள்விக்கு அல்லாஹ் அளித்த பதில் சொல்லுங்க பார்ப்போம். ஏதாவது ஒரு உதாரணம் குர்ஆன்ல சும்மா சொல்லலாம். ஆனா வந்து பெண் கேட்ட கேள்விக்கு அல்லாஹ் ரெஸ்பான்ஸ் பண்ணிடுவான். அசாலித்த கேட்ட கேள்விக்கு தான் பதில் வராது. சும்மா சொல்லுங்க, எல்லாத்துக்கும் தெரியும், எனக்கு தெரியும் பாக்க. அப்படியாங்க? ஒரு பெண் அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கேக்குறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ரசூலுல்லாஹ், எப்பொழுதுமே பெண்களே உங்களை சுத்தி இருக்கிறார்கள், ஆண்களே உங்களை சுத்தி இருக்கிறாங்க, சொல்றலாம் ஆண்களே உங்களை சுத்தி இருக்கிறாங்க, எப்பவுமே உங்களை கேள்வி என்ன கேட்கறாங்க, அவங்க தான் சுத்தி இருந்துக்கிறாங்க, அவங்க தான் வந்து தொழுகையை பத்தி ஜமாத் தொழுகிறாங்க. ஜமாத் தொழுகை யாரு கடமை, ஆண்களுக்கா பெண்களுக்கா? ஆண்களுக்கு தான் கடமை, பெண்களுக்கு கூடும், ஜமாத்தோட தொழுவலாம். ஜகாத், இந்த ஜிஹாத் இருக்கு, ஜிஹாத் ஆண்கள் கடமையா பெண்கள் கடமையா? ஆண்களுக்கு தான் கடமை. பெண்கள் என்ன செய்யலாம், கொஞ்சம் மருத்துவ உதவிகள் ஏதாவது செஞ்சுக்கலாம். ஆனா கடமை யாருக்கு? ஜனாசா தூக்கிட்டு போறோம், யாருக்கு கடமை? ஆண்களுக்கு தான் கடமை. பெண் ஜனாசாவா இருந்தாலும் யாருக்கு தான் கடமை? குளிப்பாட்டுற வரைக்கும் முடிஞ்சு போயிடும் பெண்களுக்கு. ஆண்கள் தான் தூக்கிட்டு போனா ஆண்கள் தான் அடக்கம் செய்யணும். அப்ப ஜனாசாக்குரிய நன்மை 2 கீராத் நன்மை, ஜிஹாதுடைய நன்மை, விலைமதிப்பற்ற நன்மை, ஜமாத் தொழுகை நன்மை 27 மடங்கு நன்மை, இது மாதிரி ஜும்மாவுடைய நன்மை, அதுவும் பாவங்கள் மன்னிக்கப்படுகிற அளவுக்கு நன்மை. இப்படி எல்லா நன்மைகளும் யாருக்கு போயிருது? ஆண்களுக்கே போயிருது. யாருக்கு இல்ல? பெண்களுக்கு இல்ல. என்னைக்கா வருத்தப்பட்டிருக்கீங்களா? இதை கேள்வி யாருக்குன்னு கேட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். வருத்தப்பட்டிருக்கிறீங்களா? எல்லாமே பெண்களுக்கு. வருத்தப்படலையா? வருத்தப்பட்டிருக்கீங்களா? படலையாங்க? ஒருவேளை கடமைன்னு வச்சுக்குவோம். நான் உங்கள்கிட்ட உதாரணத்துக்கு கேட்கிறேன். ஜமாத் பெண்களுக்கும் கடமைன்னு வைங்களேன், என்ன ஆகும்? பெண்களும் ஜமாத்தோடு தொழுறது கடமை அப்படின்னா என்னங்க நடக்கும்? வீட்டுல சோறு கிடைக்காது. அப்புறம் ஆண்களும் ஆப்பைத்து விட்டு தான் நிக்கணும். வருமா இல்லையா? அல்லாஹ் எப்படி மேட்ச் பண்றான் பாருங்க. உங்களுக்கு ஃபர்ல் இல்ல, வாய்ப்பு இருந்தா தொழுவுங்க. ஆனா தொலை போறீங்கன்னா தடுக்கிறது யாருக்கும் உரிமை கிடையாது. இன்க்ளூடிங் உங்க நம்ம கணவராக இருந்தாலும் உங்க கணவரை கூட என்ன செய்யக்கூடாது, தொலை போவாத, ஜமாத்துல பள்ளியாசல் போக கூடாதுன்னு சொல்ல முடியாது. நம்ம ஊர்ல எப்படி இருக்குது அப்படின்னா, எல்லாத்தையும் பேச மீலாது விழா கொண்டாடிடுவோம், சோறாக்கி சாப்பிட்டுருவோம், கந்தூரி விழா தேவையில்லை, எல்லா வேலையும் செய்வோம். பெண்களுக்கு ஜமாத்துல பள்ளிக்கு அனுமதி கிடையாது. எங்கேயா இருக்கா சொல்லுங்க பார்ப்போம். எல்லாத்துக்கும் அமைதியா இருக்குது, என்னை மட்டும் மாட்டி கொடுக்குறது. சொல்லுங்களேங்க, பெண்களுக்கு ஜமாத்துக்கு பள்ளியாசல் அனுமதி இருக்கா இல்லையா? நம்ம ஊர் பள்ளியாசல் சொல்லுங்க. ரசூலா காலத்துல உள்ளதுல அனுமதி இருக்கு, இருக்கா இல்லையா? நம்ம ஊர்ல இருக்கா? எங்க இருக்கு? தௌஹீத் பள்ளிகள்ல ஐவேளை தொழுகைக்கு அனுமதி இருக்கா? ஐவேளை தொழுகைக்கு சமீப காலமா இங்க உள்ள ஒரு பள்ளியில, இந்த ராவுத்தர் தெருல இருக்கக்கூடிய ஒரு பள்ளியில அனுமதி இருக்கு. ஆனா ஐவேளை தொழுகை கூட நிறைய தௌஹீத் பள்ளியில கூட அனுமதி கிடையாது. அனுமதி கிடையாதுன்னா வாய்ப்பு இல்லை. தடலாம் செய்ய மாட்டாங்க, தொழுறாங்க. ஆனா திறந்து விடப்படல. என்ன கேள்வினா, என்னெல்லாமோ செஞ்சீங்களா? ஆனா அதுக்கு மட்டும் வந்துருவாங்க. செய்தி பாத்தியமா ஏதோ தர்கா ஓடிட்டு இருக்கு போல நிகழ்ச்சி, அப்படியாங்க? அதுக்கு மட்டும் எல்லாம் ஒரே பஸ்ல யார் ஓடு, ஆம்பளை பொம்பளை எல்லாம் ஏறிக்கும், ஓடி ஜம்முன்னு மேக்கப் போட்டுக்க, பூ வச்சுடுவா, பட்டு வச்சுடுவா, ஹூன்னு போய் கொண்டாடி அங்க போய் சோறாக்கி ஊட்டி ஏமா பயங்கரமா போயிட்டு வந்துடுறாங்க. சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். டாபிக் வந்துருங்க. இந்த விஷயம் என்னன்னு கேட்டா, அந்த பெண்மணி கேட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ரசூலுல்லாஹ், ஆண்களுக்கு மட்டும் இவ்வளவு சிறப்பு, இவ்வளவு நன்மை, நாங்க மட்டும் ஆண்களை கல்யாணம் முடிச்சுக்கிறோம், அவங்க குழந்தை தருவாங்க, அந்த குழந்தைய பெற்றெடுப்போம், வீட்டுல தூண் மாதிரி உட்காந்துக்கிறோம். எப்படி கேட்டிருக்காங்க பாருங்க. அப்பவே இப்பெல்லாம் இப்படி கேட்டீங்கன்னா ஊரை விட்டு நீக்கி வச்சிருவாங்க. போய் கேட்டு பாருங்க பாருங்க. இது பெண்ணா? இது வாயாடி என்ன பேச்சு பேசுது, இங்க இருந்து வண்டலூர் வரைக்கும் பேசுது, அப்படிப்பா சொல்றமா? அப்படிதான் சொல்லிடுவாங்க. இப்ப போய் ஆலிம் தருவி கேட்க முடியுமா? காஜாசரத்துல கேட்டுருவில்ல நீங்க? எப்படி கேட்க? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட கேள்விக்கு அல்லாஹ் பதில் சொன்னா. என்ன தெரியுமா சொன்னா? இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத்தி வல் முஃமினீன வல் முஃமினாத்தி வல் கானிதீன வல் கானிதாத்தி வஸ் சாதிகீன வஸ் சாதிகாத்தி வஸ் சாபிரீன வஸ் சாபிராத்தி வல் காஷிஈன வல் காஷியாத்தி வல் முத்தசத்திகீன வல் முத்தசத்திகாத்தி வஸ் சாயிமீன வஸ் சாயிமாத்தி வல் ஹாஃபிதீன ஃபுரூஜஹும் வல் ஹாஃபிலாத்தி வஸ்ஸாகிரீன அல்லாஹ் கஸீரா வஸ்ஸாகிராத் அஅத்தல்லாஹு லஹும் மக்ஃபிரத்தன் வ அஜ்ரன் அதீமா. ஆணும் பெண்ணும் சமம்.
கட்டுப்பட்ட ஆண்கள், கட்டுப்பட்ட பெண்கள், நம்பிக்கை கொண்ட ஆண்கள், நம்பிக்கை கொண்ட பெண்கள், நோன்பு பிடிக்கின்ற ஆண்கள், நோன்பு பிடிக்கின்ற பெண்கள், திக்ர் செய்கின்ற ஆண்கள், திக்ர் செய்கின்ற பெண்கள், கற்பை பேணி பாதுகாத்து நடக்கின்ற ஆண்கள், கற்பை பேணி பாதுகாத்து நடக்கின்ற பெண்கள், நோன்பு பிடிக்கின்ற தர்மம் கொடுக்கின்ற ஆண்கள், தர்மம் கொடுக்கின்ற பெண்கள், உண்மை பேசுகின்ற ஆண்கள், உண்மை பேசுகின்ற பெண்கள் என்று ஒரு 10 பண்புகளை சொல்லி எல்லாம் சம்பந்தம் சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பெண்களே பெண்களே நீங்க உங்களுடைய வீட்டுல உங்க பொறுப்புகளை நீங்க கரெக்டா செய்றீங்க. உங்களுடைய கணவருடைய பொறுப்பு அல்லாஹ் சொல்றான்ல, பிள்ளைகளை பாத்துக்கிறது, பராமரிக்கிறது, அவங்களுடைய வளர்ப்பு விஷயத்துல கேர் எடுத்துக்கிறது. உள்துறை யாருக்குமா இருக்கு? உள்துறை யாரு? உள்துறை அமைச்சர் யாரு? ஒவ்வொரு வீட்லயும் வெளியுறவுத்துறை உள்துறைன்னு பிரிச்சுக்கிடுங்க. உள்துறை யாரு? சரி, உள்துறையை சொல்லாதீங்க, விடுங்க, நீ வேண்டாம், உள்துறை வேணாம் அப்படின்னா எங்களை ஜாயப்படுத்தல சண்டைக்கு வருவீங்க, விட்டுருங்க. வெளியுறவுத்துறை யாருக்கு? ஒரு சின்ன பால் வாங்குறது யாரும் வாங்கிட்டு வரணும்? கருவேப்பிலை கொத்தமல்லி யாரும் வாங்கிட்டு வரணும்? போன படியப்பா இது வாங்கிட்டு அது வாங்கிட்டு சொல்றோம், சொல்லணும், உரிமையா சொல்லணும். சில வீடுகள் விதிவிலக்காக இருக்கும். பெண்ணே நிறைய ஓடி 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 உழைப்பாங்க, உழைப்பீங்க, அல்லாஹ் அருள் புரியட்டும். அப்படிப்பட்ட ஒரு சில வீடுகள்ல அப்படி இருக்கு. அல்லாஹ் அப்படிப்பட்ட பெண்களுக்கு அல்லாஹ் கூடுதலா அருள் புரிவான், அல்லாஹ் நன்மையை தருவான். ஆனால் வெளியுறவுத்துறை என்றால் யாருக்கு தான்? ஆண்களுக்கு. அப்ப உள்துறை யாருக்கு? பெண்களுக்கு. நல்லா பொறுப்பு. அந்த பொறுப்பை நீங்க செஞ்சிட்டீங்கன்னா, கரெக்டா அமானிதத்தை பேணிட்டீங்கன்னா, நீங்க ஜமாத்துக்கே வர வேண்டாம். என்ன நன்மை கிடைக்கும்? யாருக்கா உண்டாங்க, எங்களுக்கு அது தந்தா எல்லாம் ஜாலியா இருக்கும். எங்களுக்கு அந்த ஆஃபர் தந்தா உண்மையா அஸ்தோபர்ல சும்மா சொல்றேங்க, ஒரு பேச்சுக்கு எடுத்துக்கிடுங்களேன். ஆனா நீங்க அப்படிலாம் இருக்கியா? மகரிப் தொழுதாச்சா? தொழுதுட்டீங்களா? எங்க தொழுதியா? வீட்டுல தொழுத, பள்ளியாசல் தொழுதீங்களா? 27 மடங்கு நன்மை. நான் மகரிப்பு பள்ளியாசல்ல தொழுதேன், எவ்வளவு நன்மை? 27 மடங்கு நன்மை. 2 பேரும் ஈக்குவல். நீங்க உங்க சௌகரியத்துக்கு வீட்டுல மூலையில உங்களுக்கு பிடிச்ச இடத்துல நின்று அழகா தொழுதுக்குவியா, உங்களுக்கு 27 மடங்கு. நாங்க கஷ்டப்பட்டு போய் ஒளி செஞ்சு அங்க போய் நின்று ஜமாத்தை பிடிக்கிறதுக்குள்ள பாடுபட்டு, இதுல எவனா ஒருத்தன் சைக்கிள குறுக்க வருவான், அவனோடி கட்டி புரண்டு உருண்டு கிடந்து இதெல்லாம் தாண்டி பள்ளியாசல்ல போய் நின்று தக்பீர் கட்டி தொழுதா எங்களுக்கு 27 மடங்கு. 2 ஒண்ணா? 2 ஒண்ணுன்னு நல்லா சொல்றான். எவ்வளவு பெரிய விஷயத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கான் பாருங்க. ஜமாத்துக்கே போகாம 27 மடங்கு நன்மை யாருக்கா உண்டா? அதே மாதிரி ஜனாசா என்னைக்கா பின்தொடர்ந்து தூக்கிட்டு போயிருக்கலாங்க, தூக்கிட்டு போய் பார்த்து வைக்கலாம், அப்படியே தொம்முன்னு விழுந்துருவியோம், அவ்வளவு வெயிட்டா இருக்கும். ஜனாசா இப்படி பாத்திருக்கீங்களா? ஆண்கள் எப்படி தூக்கிட்டு போவாங்க பாத்திருக்கீங்களா இல்லையா? இப்படி தூக்கிட்டு போவாங்களே, வேகமா விறு 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 விறுவிறுன்னு போவாங்க, கையை மாத்திக்கிட்டே இருப்பாங்க, கையெல்லாம் வலிக்கும், வேத்து விறுவிறுத்துரும். அது அங்க போய் நின்னுக்கிட்டு அங்க போய் ஜனநாச தொலை வைப்போம், தொலை வச்சுட்டு என்ன செய்யணும், அங்கிருந்து தூக்கிட்டு அடக்கம் பண்ற இடத்துக்கு வரணும். நீ சில பேர் ரொம்ப தூரமா அடக்கம் பண்ற இடமா இருக்கும், அங்க போய் வெயில்ல போய் நின்னு, வெயிலோ மழையோ எதுவோ நிக்கிறோமா, நிக்கிற அதை பாத்திரிக்கலையும் பாதல ஓடி வந்துருவியோமா, கபரை ஒரு மண்டை ஓடு கிடக்கும், ஒரு மண்டை ஓடு ஒரு கை இருக்குமோ, நைட்டு ஃபுல்லா தூங்க மாட்டா, 3 நாள் சாப்பிட கிடையாது, என்னம்மா மண்டவோட பார்த்தோம்பா அப்படின்னு. மண்டவோடு மண்டையிலே இருக்கு, அவங்க போய் பயப்படுறது மண்டவோடுக்கு. இதெல்லாம் தாண்டி பல மண்டவோடுகளை கடந்து, பல கைகால் மூட்டுக்களை கடந்து, இதெல்லாம் தாண்டி ஒருத்தங்க அங்க போய் மண் அள்ளி போடணும். மண் அள்ளி இப்படி அள்ளி போடுறது இல்ல, சரியா? இப்படி மம்முட்டியால வெட்டி வெட்டி எடுத்து போட்டு, அதுக்கு தாங்க நீங்க பகீர்சா இருக்காருன்றதைய, அதுக்கு தான் வேலை செய்யுங்க. அதை விட சிறந்தது இதுதான், சிறந்த இதுதான். எது? நம்மளா போய் நின்று அப்படி அடக்கம் பண்ணி, அதுக்கப்புறமா அங்க போய் நின்று துவா சின்னதுவா, அல்லா இவரை மன்னிச்சு, இவருக்கு அருள் புரி, இவர் நிறைய தர்ஜாக்களை கொடு, இவரை பிரிந்து வாழ்கிற மக்களுக்கு பொறுமையை கொடு, என்னெல்லாமோ துவா செஞ்சுட்டு வந்தா எங்களுக்கு என்ன நன்மையோ, நீங்க வீட்டுக்குள்ள போய் அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவியோ. யோசிச்சு பாருங்க, இஸ்லாம் எங்க கொடு, இதானே செய்வியா? அவ்வளவுதானே, ஒரு அஸ்ஸலாமு அலைக்கும் விசாரிக்கிறியா, ஆனா அல்லாஹ் என்ன செஞ்சிருவான்? எந்த நன்மையை தருவான்? உங்க ஈமானை பொறுத்து. ஒருத்தர் தூக்கிட்டு போறாங்களே அந்த நன்மை, அங்க போய் நின்று தொழுகிறாங்களே அந்த நன்மை, அங்க போய் அடக்கம் செய்யறாங்களே வெயில்ல மழையில நின்று அந்த நன்மை, அடக்கம் செய்த பிறகு துவா செய்யறாங்களே அந்த நன்மை, எல்லா நன்மையும் யாரு கிடைச்சிரும்? நீயத்து மட்டும் இருக்கும். அதே மாதிரி ஜும்மா தொழுகை, ஜும்மா தொழுகையில நீங்க கலந்துக்கலாம். ஒரே ஒரு மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணிக்க வேண்டியது, அனுமதி இல்லையா அப்படி விட்டுறது. ஆனா நிறைய பேர் என்ன செய்யறாங்க, முயற்சி பண்ணி வர்றாங்க, ஜும்மாவுக்குலாம் நிறைய பேர் வர்றாங்க. ஆனா ஜும்மாவுக்கே நீங்க போனாலும் கூட என்ன நன்மை கிடைக்கும்? ஜும்மா தொழுத நன்மை கிடைக்கும். இப்படி பெண்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, ஜமாத் தொழுகை நன்மை, ஜனாசா தொழுகை நன்மை. யுத்தத்துக்கு போறது எவ்வளவு பெரிய விஷயங்க, சாதாரணமான விஷயமாங்க. யுத்தத்துக்கு போகணும்னா இப்ப நம்மளாலே இப்ப முடியல, அந்த வாய்ப்பு இல்லை. அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சி யுத்தத்துல போய் நின்னா என்ன நடக்கும்? இன்னைக்கு யுத்தம்னா குண்டு தூக்கி போடுறாங்க, அப்படிதானே? சும்மா முன்னாடி நின்று வெட்டுறது கிடையாது, வெட்டினா கூட குனிஞ்சுக்கலாம், ஓடிக்கலாம், நவுண்டுக்கலாம், ஏதாவது செஞ்சுக்கலாம். ஆனா குண்டு தூக்கி போட்டா ஐயோ, அதெல்லாம் செஞ்சாதான் ஜிகாது நன்மை.
நானா நீயத்து மட்டும் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அந்த நன்மையும் சேர்ந்து கிடைக்கும். இப்படிப்பட்ட ஒரு சிறப்பை அன்றே மார்க்கம் பெண்களுக்கு தந்திருக்குன்னா பெண்களை இந்த எந்த இடத்துல இந்த மார்க்கம் வைக்கும் இது நம்ம தெரியும். இதெல்லாம் நம்ம தான் பரப்பணும். சும்மா அடிப்படையில் அங்க போய் நின்றுட்டு சொல்லுவாங்க இஸ்லாம் பெண்ணியவாதிகள்னு சில பேர் இருப்பாங்க. இன்னுங்க 1400 இதெல்லாம் வணக்க வழிபாட்டுல உரிமை, கல்வியில உரிமை, படிக்கிறதுல உரிமைங்கிறது பெண்களுக்கும் சேர்த்துதான். அல்லாஹ் ஈமான் கொண்டவரை முன்னிறுத்தும் பொழுது ஆசியா அம்மையாரை ஃபர்ஸ்ட் சொல்றான், மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை ஃபர்ஸ்ட் சொல்கிறான், ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ஸலாஸன ஃபர்ஸ்ட் சொல்றாங்க, ஆயிஷா ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க. ஈமான் என்பது எங்கிருந்து பிறக்கும்? நாலேஜ் தானே. அப்ப நாலேஜ் நீ வரணும்னு மார்க்கம் சொல்லுது. படிச்சுக்கப்பா, தெரிஞ்சுக்கப்பா. படிச்சது மட்டும் இல்ல, படிச்சத மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய கடமை பெண்களுக்கும் இருக்கு. அல்லாஹ் சொல்கிறான் அல் குர்ஆன்ல, வல் முஃமினூன வல் முஃமினாத்து பஅதுஹும் அவுலியா பஅத். முஃமினான ஆண்களும் முஃமினான பெண்களும் அவர்கள் சிலருக்கு யாரு? நண்பர்கள். யஅமுருன பில் மஅரூஃப், நன்மை ஏவார்கள், வயஅமுருன வயன்ஹவுன அனில் முன்கர், தீமையை தடுப்பார்கள். அப்ப என்ன அர்த்தம்? கல்வியில என்ன செய்யணும்? நீங்க படிச்சதோடு மட்டும் இல்லாம பரப்புவதிலும் நீங்க களத்துல நிக்கணும் அப்படிங்கறத மார்க்கம் சொல்லுது. பெண்கள் சைடுல உள்ள பல்வேறு பிரச்சனைகளை நீங்க தானே பேச முடியும் ஆண்களை விட. இப்ப ஆண்கள் இப்ப ஃபிக்ஹ்னு ஒரு டாபிக் இருக்கு இல்லையா? ஃபிக்ஹுக்குள்ள சாதாரணமா ஆண்கள் என்ன செய்ய முடியாது. மார்க்க சட்டங்கள்ல, சுத்தம் சார்ந்த சட்டங்கள்ல, குடும்ப ரீதியான சட்டங்கள்ல, ஒரு பொது சட்டங்கள்ல டக்குன்னு பேசிட்டு போயிடலாம். அப்படியே பேசினா கூட ஆண்கள் என்ன செஞ்சிருவாங்க? பொதுப்படையில என்ன சட்டமோ சொல்லிட்டு போயிருவாங்க. ஒரு டீப்பா, ஒரு டெப்தா, ஒரு சட்டத்தை ஆழமா சொல்லணும்னா, உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை எல்லாம் நிவர்த்தி செய்யணும்னா ஆலிமாக்கள்கிட்ட போனா நடக்கும், உஸ்தாதாக்கள்கிட்ட போனா நடக்கும். அப்ப ஆலிமாக்கள் அவங்க படிக்கணுங்கிற படிச்சு வச்சாதான் நாம ஒரு டீம் என்ன செய்யணும்? அந்த சேவைகளையும் செய்ய வேண்டும். எது எப்படியோ டாக்டர் வச்சுக்கிடுங்களேன். டாக்டர்ஸ்ல மகப்பேறு மருத்துவர்கள் இருக்கிறாங்க. மகப்பேறு மருத்துவர்கள் பெண்களாக இருந்தா எவ்வளவு ஈஸி. போஸ்ட்மார்ட்டம்னு இன்னைக்கு இருக்குது. எது? இந்த உடற்கூறு ஆய்வுன்னு இருக்கலாமா? ஏதாவது ஒரு வினோதமான முறையில விபத்துல இறந்து போயிட்டாங்க. அப்ப ஆணோ பெண்ணோ என்ன இருக்கு? உடற்கூறு இருக்கு. ஒரு ஆண் டாக்டர் தான் போய் பெரும்பாலும் நிக்கிறான். பெண் பாடியா இருந்தாலும், பெண்களுடைய உடலாக இருந்தா யார் போய் நிக்கிறா? அந்த நேரத்துல அது சாத்தியம். இறந்தாலும் பார்க்க கூடாதே. நிறைய பேர் கேட்பாங்க, ஜனாசாவை பார்க்கலாமா? பெண் ஜனாசாவை ஆண் பார்க்கலாமா? ஆண் ஜனாசாவை பெண் பார்க்கலாமானா, ஜனாசா உயிரோடு இருக்கும்போது என்ன சட்டமோ அதான் சட்டம். உயிரோடு இருக்கும்போது என்ன சட்டம்? உயிரோடு இருக்கும்போது முகம், முண்டங்கைகள், இதானே? இந்த முகத்தை நெஞ்சுக்கலாம், பாத்துக்கலாம். அதுவும் தேடி போய் பார்ப்போமா? தேடி போய் உயிரோடு இருக்கும்போது பார்ப்போமா? முகத்தை பார்க்கலாம்னு சொன்னோன்னே உன் முகத்தை காஞ்சிட்டு போமானா பார்ப்போம்? அப்படி கிடையாது. ஜனாசாக்கு அப்படின்னா பார்க்க கூடாதுன்னு அர்த்தம். நம்மளா தேடி போய் என்ன செய்யணும்? அதே வயசான ஒரு பெத்தா அவங்க உசுரோடு இருக்கும்போது முகத்தை என்ன செய்யலாம்? பார்க்கலாம். 50 வரை கூட என்ன செய்யலாம்? பார்க்கலாமா இல்லையா? வாங்கம்மா, என்னமா செய்யலாம், என்னமா நல்லா இருக்கலாமா பார்க்கலாம். பெண்ணா ஒரு அந்த வயது ஒரு தாண்டிய நிலை, ஒரு உணர்வுகள் தாண்டிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஆணோ பெண்ணோ என்ன செய்யலாம்? அதுதான் ஆம்பளை டாக்டர் தான் என்ன செய்யறான்? ஆண் தான் பெண்ணுடைய உடற்கூறு செய்கிறான். அப்ப அது மாதிரி பெண் டாக்டர்கள் உருவானா இந்த உம்மத்துக்கு பயன் தானே. அப்ப நம்ம சட்டமே போடலாம். ஈகோலிசம் நல்ல நிறைய டாக்டர்ஸ் இருந்தா அப்ப நம்ம போராடலாம். பெண்ணுடைய உடலை யார் தான் பார்க்கணும்? யார் தான் உடற்கூறு ஆய்வு செய்யணும்? பெண் டாக்டர் தான். நமக்கு அது வாய்ப்பு இல்லை. திடீர்னு ஒரு சந்தர்ப்பம் நடக்கும்போது பாருங்க, பெண்களுடைய ஜனாசால சில நேரத்துல இந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த ஆம்புலன்ஸ் ஓடிலாம் நான் போவேன். ஏதாவது விபத்துகள் நடந்துச்சுன்னா தூக்கி கொண்டு போய் இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அந்த நேரத்துல பெண்கள் ஒரு பெண்ணு சூசைட் பண்ணிக்கிச்சுன்னு சொல்லி தூக்கிட்டு போகும்போது அவங்க யார் தான் பண்றா ஆய்வு? உடற்கூறு ஆய்வு பெண் டாக்டர் தான், ஆண் டாக்டர் தான் பண்றான். அப்ப இதுல பல்வேறு வகையில பயன் தரும் என்கிற அடிப்படையில என்ன செய்யணும்? கல்வியில முக்கியத்துவம் பெறணும். அது மாதிரி சொத்து உரிமை, இன்னைக்கு வரைக்கும் நம்மளை ஏமாத்திக்கிட்டு இருக்கோம். பெண்களை பொறுத்த வரைக்கும் சொத்து உரிமை பெண்ணுக்கு இருக்கா இல்லையா? சொல்லுங்க, இருக்கா இல்லையா? இருக்குன்னு சத்தம் போட்டு சொல்றாங்க. இங்க அதாவது நம்ம 30 வருஷமா 33 வருஷமா தான் இந்த விஷயத்துல கூடுதல் இருக்கு. பெண்ணுக்கு சொத்துரிமை இருக்கு. எவ்வளவு சொத்து? 1400 வருஷத்துக்கு முன்னாடி மார்க்கம் சொல்லுது. பெண்களுக்கு ஆண்களுக்கு எவ்வளவு கொடுப்போமோ ஆண்களுக்கு 2 பங்கு கொடுத்தால் பெண்களுக்கு எத்தனை பங்கு? 1 பங்கு உண்டு. பெண்களுக்கு இருக்கா இல்லையா என்பதெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனையா இருக்கு. எவ்வளவு பேர் சண்டை போட்டு கிடக்கான். ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்தியா அரசியல் சாசன சட்டம் இங்க சட்டம் ஏற்றுனா
பெண்களுக்கு சொத்துரிமை இருக்குன்னு சொல்லி, சரிங்களா? ஆனா 1400 வருஷத்துக்கு முன்னாடி பெண்களுக்கு சொத்துரிமை இருக்கு, ஆண்களை விட பாதி, அவ்வளவுதான். இப்ப நீங்க சண்டைக்கு வரவே முடியாது. என்ன கேப்பிய நீங்க பாதின்னு சொல்லி? ஏற்கனவே நான் நிறைய விளக்கம் கொடுத்துருக்கேன். பாதின்னு சொல்லி கேட்க முடியுமா யாராவது? என்ன அதெல்லாம் பாதி, எங்களுக்கும் 2 வேணும் கேட்க முடியுமா? சும்மா கேளுங்களேன் பாப்போம். கேட்டா நான் ஒரு கேள்வி பதில் கேட்பேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு செலவு இருக்கா? அப்ப நீங்க இன்னொரு டீம் வருவீங்க. எதுக்கு தெரியுமா? எவ்வளவு செலவு இருக்கு தெரியுமா? நீங்க செலவு பண்றீங்க. செலவு பண்ற விஷயம் பெண்களுக்கு கிடையவே கிடையாது. செலவுனா கட்டாய செலவுங்க. இப்ப இன்னைக்கு நம்ம வீட்டுல ஒரு கறி வச்சிருக்கான்னு வைங்களேன், யார் வாங்கி கொடுத்தா கறி? யார் வாங்கி கொடுத்தான்னு கேட்க வேண்டாம். யார் வாங்கி கொடுக்கணும்? யார் துட்டு கொடுக்கணும்? வீடு வாடகை இருக்கீங்க, யார் வாடகை கொடுக்கணும்? ஆண்கள் தானங்க. நீங்க ட்ரெஸ் போடுறீங்களா? யார் வாங்கி கொடுக்கணும்? ஆண்கள். நகை நட்டுகள் போடுறீங்களா? யார் வாங்கி கொடுக்கணும்? எல்லாமே ஆண் சார்ந்தது. ஒண்ணு கூட பெண் சொல்லுங்க பாப்போம், இது ஒண்ணு பெண் சார்ந்தது. சில விதிவிலக்காக சில வீடுகள்ல கணவருடைய சோம்பேறித்தனங்களின் காரணத்தினால் அல்லது அலட்சியம் ஏதோ அல்லது ஒரு கணவர் இழப்பின் காரணத்தினால் பெண்ணுக்கு அந்த சுமை வருமே ஒழிய, மார்க்கமாக சட்டமாக பார்த்தால் ஒரு பைசா செலவு கூட யாரு கிடையாது பெண்களுக்கு. உங்களுக்கு வரவு ஃபுல்லா வரவு தான். எங்களுக்கு எல்லாம் பாக்கெட்ல வந்துன்னா அப்படியே போயிடும். பாக்கெட்ல 4-5 ஓட்டை இருக்கும். மனைவி அப்படின்னு ஒரு ஓட்டை இருக்கும், உம்மா அப்படின்னு சொல்லி ஒரு ஓட்டை இருக்கும், அக்கா தங்கச்சி இருக்கா இல்லையா? ஆணுக்கு இருக்கும். ஆனா பெண்களுக்கு நீங்க பர்ஸ்ல போடுங்க, ஹேண்ட்பேக்ல போடுங்க, அப்படி நீங்களா ஒரு பெரிய ஓட்டை போட்டாதான் உண்டு. அது போட்டு வச்சிருந்தீங்க நல்ல குளிய டிங் ஆடி எப்படா தடார் போட்டு வச்சு. ஆனா உண்மையிலே சொல்ல போறேன், தான் பெண்ணுக்கு வரதுக்குள்ள என்னது வரவு தான். அது நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். உங்க ஆப்பூட்ல இருந்து எவ்வளவு வந்திருக்கும்? ஒரு 10 லட்சம் ரூபா இருந்துச்சுன்னா அது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அதை தூக்கி தொழில போட்டுக்கிட்டு அது பாட்டு வளர்ந்துக்கிட்டே நீ பாட்டு ஜம்முன்னு உட்காந்து அவன் யார் தந்தாங்க சரி தராட்டி சரி, என்ன இங்க இந்த பக்கம் வந்தா வெளுத்துரும் சொல்லிடுங்க. சில கணவர் நினைச்சு அப்படி சுரண்டுவான். இங்க பாரு, உங்க வீட்டுல இருந்து வந்துச்சா எனக்கு கொஞ்சம் தா அப்படிமோ. சில பேர் முன்னாடி சுரண்டுவான் கல்யாணத்துக்கு முன்னாடி, சில பேர் கல்யாணத்துக்கு பின்னாடி சுரண்டுவான். எப்படி அப்படி ஏதோ வந்துச்சுன்னு இந்த கல்யாணத்துக்கு கேட்கறாங்கல்ல, எதுவும் சொத்து வந்திருக்கா, நகை இருக்கா, இங்க பாரு, இதெல்லாம் தொடர்றதுக்கு உனக்கு சொல்லலாமா இல்லையா? உதவி செய்யறது வேற விஷயம். கணவருக்கு தர்மம் செய்யலாம், தர்மம் கொடுக்கலாம் தெரியும்ல. கணவருக்கு ஒரு 10 ரூபா அந்தபடி செலவுக்கு டீ சாப்பிட்டு சொல்லலாம், அந்த இருக்கு, கொடுத்தா செல்லும். கணவருக்கு பைசா இல்லை, இதை மட்டும் எடுத்து எங்கேயாவது போட்டு விடுறாங்க என்ன, சரியா? அது ரொம்ப எனக்கு பெரிய ஆபத்தா போயிடும். விளங்குதா? கணவருக்கு கொடுக்கலாமா, உதவி செய்யலாமானா ஒரு பெண் ரசூலோட கேட்கிறேன். இதெல்லாம் நான் சொல்றது வரலாறு. பெண்களை இந்த மார்க்கம் எங்க வச்சிருக்கு பாருங்க. ஒரு பெண் கேட்கிறாங்க, தன்னுடைய கணவருக்கு தர்மம் கொடுத்தால் செல்லுமா? யாரோ ஒருத்தருக்கு தர்மம் கொடுத்தா செல்லும். தான் கணவர் தானே, அவரு கொடுத்தா செல்லுமா? செல்லும் ரசூலா சொன்னாங்க, கொடுன்னு சொன்னாங்க. அதனால கணவருக்கு நீங்க அன்பளிப்பு கொடுக்கலாம், கணவருக்கு நீங்க தர்மம் கொடுக்கலாம், அதெல்லாம் வேற விஷயம், அதெல்லாம் வேற விஷயம். ஆனா நிர்பந்தமா ஒரு பைசா கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, கிடையாதுங்க. எவ்வளவு பெரிய மார்க்குங்க எங்கெங்க இருக்கு? எங்க எல்லா இடத்துலயும் என்ன கேட்கிறான்? என்ன கொண்டு வந்த? உங்க வாப்பூட்ல இருந்து என்ன கொண்டு வந்த? அவமானப்படுத்துறானே. ஒரு பிரச்சனை வரும்போது பிச்சைக்காரி சொல்றானே, அஸ்தோஃபிருல்லாஹ் சொல்றானே, என்ன கையை விரிச்சிட்டுல வந்த? அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொல்லுது, நீ அவளுடைய தியாகம், தன்னுடைய தாயின் பாசம் 20 வருட தன்னுடைய தாயின் பாசத்தை அவள் என்ன செய்ய விட்டுட்டு வர்றான். 20 வயசம் கொஞ்சம் செல்லம் தங்கம் என்று அப்படியே கொஞ்ச நாள் தகப்பன், அந்த தகப்பனுடைய மடியிலிருந்து உன் வீட்டுக்கு வருகிறாள். உன் வீட்டில் உன் தாயை அவள் தாயாக அவள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் சேவை செய்ய வேண்டும். உன் தகப்பனை அவள் தகப்பனாக விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் சேவை செய்ய வேண்டும். உன்னுடைய சகோதரர்களுக்கு அவன் மதிப்பளிக்க வேண்டும். உன்னுடைய வீட்டை அவள் பாதுகாக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு பொறுப்பை செய்யக்கூடிய அவளுக்கு நீ தான்டா கொடுக்கணும். நிசா, பெண்ணுக்கு குடு, அப்படியே குடு அப்படின்னு சொல்லுது. என்ன சொல்லுது? குடு. நிசா சதுக்கா. இந்த ஆலிம்சாமார்கள் இவங்க சாத்தம் மகர் வரதட்சணைய அப்படி வாங்கி கொடுத்துட்டு மகர் கொடுத்தோன்னு போய் சொல்லுவானு பாருங்க, தொப்பி போட்டு போய் சொல்லுவாங்க. நான் அல்லாஹ்வுடைய கிருபையால நம்ம எந்த கல்யாணத்துக்கு போனாலும் நாங்க உள்ள வெளியே எதுவும் கொடுக்கப்பட்டிருக்கா வாங்கப்பட்டிருக்கான்னு முடிஞ்ச அளவுக்கு ஆய்வு செய்வோம். இந்த ஆலிம்சாமார்களை பத்தி பேசும் கோவம் வருதுல, வருமா வரணுமா வரக்கூடாது நீங்க சொல்லுங்க. அவங்க தானே அந்த இடத்துல நிக்கணும். அவங்க சைன் போடாம கல்யாணம் செல்லாதுங்கிற அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கல இந்த உம்மத்து, அப்படித்தானே சொல்லுது. அப்ப அந்த ஆலிம்சாமார்கள் நெற்றி போட்டு தெரிக்கிற மாதிரி மகர் எவ்வளவு? மகர சொல்லுங்க. வரதட்சணை வாங்கியிருக்கீங்களா? மறைமுகமா என்ன வாங்கியிருக்கீங்களா? கட்டில் பீரோலாம் போச்சு, ரைட். அன்பளிப்பு, உங்க பிள்ளைக்கு அன்பளிப்பு என்ன வேணாலும் கொடுங்க. நிர்பந்தமா இது வாங்கப்பட்டிருக்கா? சத்தியம் செஞ்சு சொல்ல முடியுமா? கேட்கலாமா இல்லையா? கேட்கணுமா இல்லையா?
அப்படி கேட்டு திருமணம் நடந்தா பதறிடுவானு, ஆகா கல்யாணம் நடக்காது போல தெரியுத, இப்படி வாங்கி வாங்கி தின்னுட்டு இருக்கமே, வருமா வராதா? எத்தனை பிள்ளை எவ்வளவு பேரு வாங்கின வரதட்சணை திரும்ப கொடுத்தாங்க தெரியுமா? சத்தியம் பண்ணி எத்தனை மேடைகள் நடந்துச்சு தெரியுமா? பெண்ணுக்கு அவ்வளவு பெருமை சேர்க்குதுங்க இந்த மார்க்கம். எந்த ஒரு விஷயத்த இருந்தாலும் சரி, பெண் அப்படின்னு சொன்னாலே சுப செய்தின்னு சொல்லிட்டு விடல. அப்ப எதுக்கு சொல்ல வர்றேன்னா, பெண்களுக்கு வரக்கூடிய வருமானம் அவ்வளவுமே என்னது? வருமானம் தான், செலவீனம் கிடையாது. ஆண்களுக்கு அப்படி கிடையாது. ஆண்களுக்கு என்ன வந்தாலும் அது என்னதுங்க உங்களுக்கே தெரியும். ஏன்னா கேட்கறது யார் தான்? மாஷா அல்லாஹ், அல்ல சிறப்பா வச்சுக்கணும்னு சொல்லுது மார்க்கம். என்ன சொல்லுது? ஆண்களுக்கு நீ செலவு பண்றிய, மனைவிக்கு கொடுக்குறிய, அது உனக்கு நன்மை சொல்லு. மனைவிக்கு ஒரு வாய் சோறு ஊட்டி விட்டனா அது என்னது? நன்மை கணக்கில் எழுதப்படும். அது வந்து சாதாரண விஷயமா நீ நினைக்காத. ஒரு நல்லபடியா குழந்தைகளுக்கு நீ கொடுக்கறது, குடும்பத்துக்கு நீ செலவு பண்றது. அப்ப மார்க்கம் எங்க பெண்கள் சொத்துரிமை கொடுக்குது? சொத்துரிமை அதே மாதிரி கணவருக்கு 2னா 2 எங்க நிக்கும் சொல்லுங்க? பெண்ணு உங்களுக்கு 1 வந்தால் 1 நிக்கும், கணவருக்கு 2 வந்தால் 2 என்ன செய்யாது? நிக்காது. 2 அவருக்கு போயிட்டே இருக்கும். டக்கு டக்குன்னு செட்டில்மெண்ட், அடுத்தடுத்து கணக்குகள், அதுக்கடுத்து செலவுகள் நிறைய இருக்கும். இப்படி சொத்துரிமையை பற்றி, கல்வி உரிமையை பற்றி, ஆன்மீகத்துல வணக்க வழிபாட்டுல கேள்வி உரிமை கேட்கறதுக்கு உரிமை கொடுத்தாங்க ரசூலுல்லாஹ். உமர் ரலியல்லாஹு அன்ஹு பேசிட்டு இருக்காங்க மேடையில. உமர் அலி எப்படிப்பட்ட வீரர், எப்படிப்பட்ட ரோஷக்காரர். உமர் ரலியல்லாஹு அன்ஹு மேடையில பேசிட்டு இருக்கும்போது ஒரு வயசான அம்மா, ஒரு மூதாட்டி எந்திரிச்சு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கிராஸ் கேள்வி கேட்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு திணறி போய் சொன்னதை வாபஸ் வாங்குறாங்க. மகர் விஷயத்துலதான் அதுவும், மகர் விஷயத்துலதான் அதுவும் பாருங்க, பெண்ணுக்கு பெருமை தான். என்ன தெரியுமா சொல்லிட்டாங்க? மகர் ஓவரா கேட்டுக்கிட்டு இருக்காங்க இவங்க. இதை இப்பவே கூட மகர் எனக்கு டி நகர்ல ஒரு பிளாட் வாங்கி கொடு, மெட்ராஸ்ல எனக்கு அப்படி கொடுத்தா என்ன ஆகும்? மகர் ஓவர் ஆகுமா இல்லையா? அப்ப உமர் ரலியல்லாஹு மைக்க பிடிச்சு சொல்றாங்க. உமர் அலி மைக்குனா பேசுறாங்க, மெம்பர்ல இருந்து பேசுறாங்க. என்ன சொல்றாங்க தெரியுமா? இந்த மாதிரி மகர் தொகை ஓவரா போயிட்டு இருக்கு, மகர் தொகையை கொஞ்சம் அளவுபடுத்தணும், ஒரு கொஞ்சம் லிமிட் பண்ணணும். அப்போ ஒரு அம்மா எந்திரிச்சு, அமீருல் முஃமினீனே, இது உங்க கருத்தா அல்லாஹ்வுடைய மார்க்கமா? உடனே அந்த இடத்துல வாபஸ் வாங்கினாங்க. நான் அமீருல் முஃமினா நடக்கனே, நீ என்ன ஒரு வயதான மூதாட்டி, ஒரு கிழவி, நீ என்ன கேள்வி கேட்பியா? கேள்வி கேட்கக்கூடிய உரிமை அவங்களுக்கு இல்லை. மார்க்கமான்னு கேட்கறாங்க, பதில் சொல். மார்க்கம் இல்லை, நான் என் இஷ்டப்படி சொன்னேன், நான் இதை வாபஸ் வாங்குறேன்னு வாபஸ் வாங்கிட்டாங்க. கேள்வியா, கல்வியா, அறிவா, ஆன்மீகமா, எல்லாவற்றிலும் மார்க்கம் யாருக்கு உரிமை கொடுக்குது? இவனு கடைசியில எங்க தெரியுமா வந்து நிப்பானுவோ? இந்த ட்ரெஸ்ல வந்து நிப்பானு. ட்ரெஸ்ல உரிமை கொடுக்கல அப்படின்னா என்ன செய்யணும்? ட்ரெஸ் வந்து ஆண்கள் மாதிரி பெண்கள் போடணும், பெண்கள் மாதிரி அது உரிமை நினைச்சுக்கிட்டான். உரிமையா அது? உரிமையாது? உரிமை அவனுக்கே தெரியல. தங்கத்தை எங்க வச்சிருப்போம்? தங்கம் இருக்கு, வைரம் இருக்கு, எங்க இருக்கும்? வீட்டு வாசலே தொங்கிட்டு போவியா? ஏன் தங்கம் பாத்துக்கிடுங்க எல்லாரும் அப்படின்னு. வீட்டை 10 தடவை பூட்டுனா தொங்கி பாக்குறீங்களா? 10 தடவை யாரையும் நம்புறது இல்ல. வீடு அப்படிதான் இருக்கு. நம்ம ஒரு தடவை செக் பண்ணாதான் திருப்தி. நம்ம ஒரு தடவை லாக்கரை போய் பார்க்கணும். அப்போ அந்த அளவுக்கு பாதுகாக்கப்படுதுன்னா வைரங்களும் வைடூரியங்களும் நகை நட்டுக்களும் மட்டும்தான் பாதுகாக்கப்படும். நாங்கெல்லாம் தங்கம் தகர மாதிரி, இரும்பு மாதிரி எங்கன போட்டா நிறைய கிடக்கும். அப்படியே போட்ட இடத்துல அப்படியே துரும்பு கிடக்கும் வீட்டுல. ஏன்னா பழைய மோட்டர் ரிப்பேர் ஆகி கிடக்கும், யாரும் தூக்கிட்டு போக மாட்டான், அப்படியே கிடக்கும் வாசல்ல. ஒரு நம்பிக்கை தான். என்னன்னா தூக்கிட்டு போனாலும் விலை கதை, தூக்கிட்டு போற கஷ்டம் தான். அதை வித்தாலும் தேராது. தங்கம் அப்படி இல்லை. இங்க யார் தங்கம், யார் தகரம்? விளங்குதா இல்லையா? இஸ்லாம் அப்படித்தான் பெண்கள் என்ன செய்யுது? போற்றி புகழுது. இன்னைக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் பாருங்க, இன்னைக்கு வரக்கூடிய பேப்பர் நியூஸ், இன்னைக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே ஆடைகள்ல தான் வரும். இவன் என்ன கருத்து சொல்றானோன்னா, நீ வந்து என்ன செய்ய, உங்க பிள்ளைக்கு சொல்லிக் கொடு, ஆண் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கணுமா, நீ ஏன் பாக்குறேன்னு. பெண் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்க கூடாதா, நீ ஒழுங்கா ட்ரெஸ் போடுன்னு. அது வந்து பெண் அடிமைத்தனமா? ஆண்கிட்ட சொல்லணும், என்ன சொல்லணுமா, நீ பாக்காதன்னு. இது சரி, ஒரு தங்கத்துல வாங்கல, ஒரு தங்கத்தை வச்சு நீ ஏன் திருடுறேன்னு ஆண் பிள்ளைக்கு சொல்லிக் கொடு, நீ தொங்க முடியுமாங்க? தங்கம் வாங்குறதே வந்து சரியா, இந்த ஜுவல்லர்ஸ்ல இருந்து வாங்கிட்டு வரையில கடையில இருந்து என்ன செய்வியா, அந்த நிமிஷத்துல இருந்து பாக்குறவனா திருடனா தெரியுமா? நம்ம ஆட்டோக்காரனா இருப்போம், அப்படியே பாக்க அப்படிம்பியோ ஆட்டோல உட்காந்து. ஏன்னா தெரியும் நடக்கா இல்லையா? அவ்வளவு நாள் 5 வருஷம் ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கான் ஒருத்தன் நம்ம கூட, அவன்கிட்ட சொல்றியா, பக்கத்து வீட்டுக்காரன் சொல்றியா எல்லாம். அப்ப இதுதான் பெண்ணை இஸ்லாம் இப்படிதான் பாதுகாக்கு. கரெக்டா இருந்துக்கப்பா, உங்களுக்கு ட்ரெஸ் கோட்னு ஒண்ணு இருக்கு, மகரம்னு ஒண்ணு இருக்கு, எல்லாவற்றையும் மார்க்கம் சொல்லி கொடுத்து என்ன செய்யுது, அவங்கள முறைப்படுத்தி அழகுபடுத்துதுன்னா இதுலயும் பெண் பாதுகாப்பு தான். இந்தியாவில் எவ்வளவோ குற்றங்கள் பெருகி கொண்டிருக்கிறது, எதுலதான் வந்து நிக்குது கடைசியில? இஸ்லாம் 2 விஷயத்தை செய்யும் பாருங்க. அது மாதிரி பெண்ணை பத்தி ஒருத்தன் அவதூறு சொல்லிட்டான்னு வைங்க, என்ன செய்யும் இஸ்லாம் சொல்லுங்க பாப்போம்?
அவதூறுக்கு தண்டனை என்னங்க? கசையடி. அல்லாஹ் சொல்றான் அல் குர்ஆன்ல, யாராவது ஒருவர் பெண் மீது அவதூறு கூறினால் 80 கசையடி. பள்ளியாசல்ல நிறுத்தி, முச்சந்தில நிறுத்தி மக்கள் சிலரை பார்க்க வைத்து அடிக்கணும். ஒரு கசையடி தாங்க முடியுமா? அடினா எப்படி இருக்கணும்? அதுக்குன்னு பிராக்டிஸ். சும்மா எவனையோ ஒருத்தர் கூட அடிக்க மாட்டாங்க. அதுக்குன்னு ஒரு ஆள் இருப்பாரு, அதுக்குன்னு ஒரு பைல்வான். பார்த்தா எப்படி இருப்பாரு அவரு? பார்க்கும் போதே அப்படித்தானே ட்ரெயின் பண்ணணும். ட்ரைனிங் அப்படிதான் நம்ம கவர்மெண்ட் என்னங்க செய்யும்? எல்லாரும் ராணுவத்துல சேரணும் சொல்லும். எப்படி சொல்லணும்? ராணுவத்துல சேரணுமா, இவ்வளவு உங்களுடைய உடல் அளவு இவ்வளவு இருக்கணும், உங்களுடைய மார்பு அளவு இவ்வளவு இருக்கணும், உங்களுடைய ஹைட் இவ்வளவு இருக்கணும், உங்களுடைய வெயிட் இவ்வளவு இருக்கணும், உங்களுடைய பாடி ஃபிட்னஸ் இப்படி இருக்கணும், உங்களுக்கு எந்த நோயும் இருக்கக்கூடாது, அப்படிதான் சொல்லுது. அந்த மாதிரி சவுக்கடி அடிக்கிறதுக்கு தகுதியான ஆளா என்ன செய்யணும்? இருக்கணும். யாருக்கு? பெண்ணை பற்றி அவதூறு பேசினால். இன்னைக்கு இருக்கக்கூடிய அவ்வளவு டிவி காரனும் சவுக்கடி வாங்கினவனா தான் இருக்கும். அப்படி இஸ்லாம் என்ன செய்யும் அப்படின்னா, பெண்களுக்கு சப்போர்ட்டாக கடைசி வரைக்கும் நிக்குதா இல்லையா? அதனால இஸ்லாம் என்பது பெண் உரிமை என்பது இஸ்லாம் வழங்குகிற, பெண்ணை போற்றுகின்றது. இதை நாம கவனத்தில் வைத்துக்கொண்டு நாம என்ன செய்யணும்னா, நம்முடைய கால சும்மா சாதாரணமா நினைக்காதீங்க, ஒரு நம்ம பெண் தானே அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. நாம யார்? நம்மால் என்ன செய்ய முடியும்? ஃபர்ஸ்ட் ஒரு குடும்பத்தை சீரமைக்க முடியும். கணவருக்கும் சில நேரங்களில் நல்ல திட்டங்களையும் நல்ல ஐடியாக்களையும் உங்களால் வழங்க முடியும். உங்களுடைய பிளாட்ஃபார்ம்ல இருந்து கொண்டு நீங்க ஆற்றக்கூடிய பணி என்பது நிறைய. 4 சவுத்துக்குள்ளதான் இருக்கான்னு சொல்லாதீங்க. 4 சவுத்துக்குள்ள இருந்தும் உலகமே வியக்கின்ற அளவுக்கு பணிகளை யாரால செய்ய முடியும்? பெண்களால் செய்ய முடியும் என்பதை கவனத்தில் வைத்துக் கொண்டு, எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம்மை இந்த உலகத்தில் ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி தான் படைச்சிருக்கிறான் இல்லையா? இந்த காரணங்களை சிறப்பான முறையில நிறைவேற்றி அரும்பாடுபட்டு பணியாற்றி வாழ்ந்து அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்ற நன்மக்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.